ஹனி பீஸ் மட்டுமே வச்சு ஒரு ஃபார்ம் வந்து அப்புறம் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் சைடு வெயிட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். மீன் எடுத்து நம்மளை கடிக்க வைக்கிறது ஒரு தெரப்பியாகவே பண்ணுறாங்க. எடுத்தோடனே கமர்ஷியலாக கொண்டு போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணி பிளேஸோட ஆம்பியன்ஸு வெல்கம் பேக் லாவிட்ரிக்ஸ். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியான டே. லாக்டவுனுக்கு அப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு வெளியே வந்து வீடியோ எடுக்கிற ஃபர்ஸ்ட் வீடியோ இது. ஸோ ஆக்சுவலாக நானே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த வீடியோ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நம்ம யூஸ்வலாக வந்து டாகு கேட் அந்த மாதிரி கேனல் தான் வந்து போயிருப்போம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹனி பீஸ் மட்டுமே வச்சு ஒரு ஃபார்ம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஹனி பீ ஃபார்முக்கு தான் வந்து வந்திருக்கோம். ஒரு சிஸ்டர் வந்து சிதம்பரத்துக்கு பக்கத்தில் ஒரு குட்டி வில்லேஜில் ஹனி பீஸ்க்குனே தனியாக ஒரு ஃபார்ம் வச்சு அதுலேருந்து ஹனிலாம் எடுத்து செல் பண்ணுறது, அதை வந்து ப்ரொஃபஷனாக மாற்றி அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இன்றைக்கி கவர் பண்ண வந்திருக்கோம். ஆக்சுவலாக நானே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரத்தில் வந்து ஹனி இருக்கும், அதை வந்து எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுதான் வந்து பார்த்து அதை என்னெல்லாம் பண்ணுறாங்க அண்ட் அவங்க வந்து அதுலேருந்து ஹனியும் எடுத்து அது வந்து ஒரு ப்ரொஃபஷனாகவும் வந்து மாற்றி இது பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மெயின் திங் என்னென்னா, அது பண்ணுறது வந்து ஒரு உமன் என்டர்ப்ரனர். ஸோ அதனால தான் வந்து கண்டிப்பாக ஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பட் இவங்க வந்து இப்போ நீங்கள் பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், குட்டி குட்டி பாக்ஸஸாக இருக்கும். ஸோ அந்த பாக்ஸஸ்லேயே வந்து ஹனி பீஸ்லாம் வளர்த்து அதுலேருந்து ஹனி எடுத்து அதை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக வந்து மாற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கேட்கலாம், அவங்க கூட சிஸ்டர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பண்ணுறாங்க அண்ட் இது எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஸோ எல்லாமே வந்து நம்ம கேட்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணால் நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேக்கா, இப்போது நம்ம ஃபார்ம் நேமு அப்புறம் அதோட எங்கே கரெக்டாக இருக்குது லேண்ட்மார்க்? ஜோதி பீ ஃபார்ம் சீர்காழி பக்கத்தில் இருக்குங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? ஐ மீன் சில பேர் வந்து ப்ரொஃபஷனாக எடுத்திருப்பாங்க, இது சில பேர் வந்து இப்போது ஹாபிஸ்டிக்காக பண்ணிகிட்ருப்பாங்க. ஹாபியாக தான் ஆரம்பிச்சது. இது ட்ரைனிங்லாம் பெருசாக எதுவும் போகல. ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் வாங்கி நம்மளோட பர்சனல் யூஸ்க்காக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அப்புறம் இல்லை எல்லார்ட்டையும் கேட்கும்போது எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சது. எல்லாருமே கேட்டாங்க, எங்களுக்கு கிடைக்கல எங்களுக்குமே கிடைக்கல. அதனால ஒரு 15 பாக்ஸ் அதுமாரி வாங்கி வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஓகே ஓகே. இப்போது இது வந்து எப்படிக்கா, இப்போது யூஸ்வலாகவே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது மரத்தில் வந்து தேனி கூடு கட்டிருக்கோம், அதில் வந்து அந்த சம் பீப்புள் வந்து போய் எடுப்பாங்க மரம் ஏறி. நிறைய வெரைட்டி இருக்குது தேனியில். இது வந்து இந்தியன் பீ வெரைட்டி. இது அடுக்கு தேன்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வளர்க்கலாம். இட்டாலியன் பீ அதுமாரி நிறைய இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம நாட்டு தேன். அதனால தான் நாங்கள் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஓகே. ஸோ ஓகேக்கா, இப்போ நான் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி பண்ணுறப்போ ஆப்வியஸாக வந்து அது வந்து பைட் பண்ண சான்ஸ் இல்லை. இப்போ அந்த மாதிரி கடிச்சா வந்து ப்ராப்ளம் கிடையாதுங்களா? அது கடிச்ச ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டுனா உங்களுக்கு லைட்டாக வீக்கம் இருக்கும், ஃபீவர் சிலருக்கு வரும் சிலருக்கு வராது. ஓகே. அதுதானே தவிர இது வந்து ஒரு தெரப்பியாகவே பண்ணுறாங்க. அதாவது ஒரு தேனியை எடுத்து நம்மளை கடிக்க வைக்கிறது ஒரு தெரப்பியாகவே பண்ணுறாங்க. மூட்டு வலி அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து அது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே பண்ணுறாங்க. மதுரை அந்த மாதிரி சைடில் நிறைய இடத்துல பண்ணுறாங்க அதில். ஸோ ஓகேக்கா, இப்போ வந்து நீங்கள் இது எப்படி நீங்கள் ஏதாவது ஸ்பெஷலாக ட்ரைனிங் ஏதாவது போனீங்களா இல்லை எப்படி இது ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸ்பெஷலாக ட்ரைனிங் படிக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு இது அவங்க வைக்கும் போது ஒரு பேசிக்காக ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இது இப்படி தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லி கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு நாள் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறது அப்படியே கற்றுக்கிட்டோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஒன்றில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா? ஒரு இல்லை 15-20 பாக்ஸ் வச்சுருக்கோம். எங்கள் ஃபார்மில் மட்டும் 20 பாக்ஸ் வச்சுருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஓகேக்கா, இப்போ நம்ம பார்க்கலாம் அது எப்படி ஓப்பன் பண்ணுறது. சரி. இது அடி சட்டம், இது அடி ஃப்ரேம். இது பூ அறை, இது வந்து தேனறை. இதில் தான் தேன் இருக்கும். இது அதோட மேல் மூடி. இது வந்து பின் சைடு இருந்து தான் திறக்கணும். ஏன்னா அதோட ஓப்பன் இங்கே இருக்கு இல்லையா, நம்ம பின்னாடி நின்றுட்டு இப்படி ஓப்பன் பண்ணணும். கிட்டக்கு வந்து கடிக்குமா? கடிச்சாலும் பரவாயில்லை. இப்போ இதில் எங்கே இருக்கும் தேன்? இது அடியில் வச்சுருக்கு கொஞ்சம் கொஞ்சம். ஏற்கனவே எடுத்தாச்சு நாங்கள். ஓகே. இப்போ தான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணுது வைக்கிறதுக்கு. அடி பாக்ஸில் ஃபுல்லாக தேனோடு இருக்கும். அது அதுக்கான ஃபுட்டு.
இது பொறுமையாக எடுத்தால் கிடைக்காது. ஸோ இப்போது எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நான் வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு தோட்டத்தில் வச்சாலே வந்து எனக்கு எல்லாமே பில்ட் ஆகிடுமா? நான் ஃபஸ்ட்டு பியோட தான் கொடுப்போம். கீழே பூவாரின்னு சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து பியோட அந்த அடையோட தான் கொடுப்போம். மேலே மட்டும் எம்டியாக இருக்கும். இப்போ நாங்கள் வச்ச இடம் வந்து ஃபுல்லாக மாறும். அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி மரம் இருந்து நிறைய சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதுவாகவே தானாகவே செட் ஆகிடும் அந்த சரௌண்டிங்க்கு. இல்லை சுற்றி மரம் இல்லை, பூச்செடி இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்னா இனிஷியலாக நம்ம கொஞ்சம் அதுக்கு ஃபுட்டு வைக்கணும். இந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் தண்ணியில் கலந்து அதுக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் செட் ஆகிடும். அந்த அந்த ஹோல்ஸ் மாதிரி ஒன்று இருக்குமே, அதுவுமே எனக்கு கொடுத்துருவீங்களா? அந்த பீ ஹைவ்னு சொல்லுவாங்களே, கீழ் சேம்பரில் இருக்கும். கீழ் சேம்பரில் அந்த தேன் அடையோட பூச்சியோட கொடுத்துருவோம். மேலே வந்து ஃப்ரேம் வச்சு கொடுத்துருவோம். அந்த ஃப்ரேமில் அது திரும்ப புதுசாக அடை கட்டும். அடை கட்டும். கிட்டே வரலாம். இதில் இருக்கு. இதில் இப்போ தான் தேன் கொஞ்சம் கொஞ்சமாக வைக்க ஆரம்பிக்குது. 2 வாரத்துக்கு முன்னாடி தான் எடுத்தோம். இதில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும். அந்த போர்ஸில் வந்து சின்ன சின்னதாக இதுதான் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த்தில் ஃபுல்லாகிடும். இந்த சைடு ரொம்ப இல்லை, அந்த சைடு தான் தெரியுது. இது ஃபுல்லாக தேன் வச்சுருக்கு. தேன் வச்சு சீல் பண்ணியிருக்கு. தேன் இருக்கிறது இப்படி இருக்கும். அது புழு வச்சு சீல் பண்ணியிருந்தால் இந்த மாதிரி இருக்கும். ஒரு டாட் தெரியுது இல்லையா, அது இப்போ அதுலேருந்து ஃபார்ம் ஆகி புது தேன் பூச்சி உருவாகிட்டுருக்கு. இதில் இது இங்கேருந்து தேன் எடுப்பீங்களா? அப்போது தேன்னா இதுலேருந்து எடுப்போம். இதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இதில் இதுவும் வந்து முட்டை தானே அப்போது? ஆமாம், அது பூச்சி உருவாகி வந்துட்டு கொஞ்சம் நாள் வெளில வந்துடும். ஓகே, இப்போ இதுலேருந்து வந்து என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வந்து எடுக்கலாம்? ஐ மீன் ஹனி இல்லாமல் பீ காலனி கொடுக்குறாங்க, வேக்ஸ் எடுக்கிறாங்க, பீ போலன் அந்த மாதிரி நிறைய எடுக்கிறாங்க. அதில் ராயல் ஜெல்லின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப அது நிறைய எடுக்கிறாங்க. ஓகே, இது அந்த பீ காலனினா எப்படி அந்த இதை கொடுத்துருவீங்களா? பாக்ஸை வந்து செப்பரேட் பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ ஒருத்தவங்களுக்கு பாக்ஸ் தேவை அப்படின்னா நாங்கள் பாக்ஸ் எடுத்து ரெடி பண்ணி கொடுப்போம். ஓகே, இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா உங்கள் சைட்லேருந்து என்னென்ன மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுவீங்க? எல்லாம் இங்கே நான் பாக்ஸ் கொடுத்துடலாம். எக்யூப்மெண்ட்ஸ் அது எல்லாமே நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது இங்கே யாரும் அது பண்ணலை, கிடைக்கல நிறைய பேருக்கு. ஃபஸ்ட்டு எல்லாருமே கேட்டது தான், எங்களுக்கு வந்து பாக்ஸ் இருக்குது ஆனால் அது என்ன எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றதெல்லாம், இந்தமாரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எங்கே எங்களுக்கு வாங்குறதுன்னு தெரியல அப்படின்ற நிறைய டவுட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. பிகினர்ஸ் தான் நிறைய பேர் கேட்டாங்க. அதனால அதெல்லாம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போனா ஃபுல்லாக என்டோன்னு உங்ககிட்ட சப்போர்ட் இல்லைங்க. இது வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்தோடனே கமர்ஷியலாக கொண்டு போகாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு பீ கீப்பிங் கம்யூனிட்டியை நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இதை இன்னும் ஒரு 1 year 2 yearsக்குள்ளே எங்கள் சரௌண்டிங்கில் ஒரு 500 பாக்ஸ் 600 பாக்ஸ்ன்னு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஒரு நல்ல கமர்ஷியலாக வெளில கொண்டு வரலான்றது தான் எங்களோட பிளான். அதுதான் நல்லா சக்ஸஸ் ஆகும் கூட. இன்னும் ஒரு சில விவசாயிகள் இதுக்கான சோர்ஸ் வேணுங்கிறதுக்காக சுற்றி மரம் செடி கொடிலாம் நிறைய வைக்கிறாங்க. அதுலேருந்து அவங்களுக்கு நிறைய இன்கம் வரும். நம்ம ஹனி மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்றது இல்லாமல் இப்போ நீங்கள் வாழை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் நிறைய ஈல்டு கிடைக்கும். உங்களுக்கு ஹனியும் கிடைக்கும், வாழையும் ஜாஸ்தி கிடைக்கும். அதை நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து ஒரிஜினல் ஹனி, அதனால இப்போ உங்களுக்கு ரேட்லாம் எந்த ரேஞ்சில் வந்து ரேட்டு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஏன்னா வந்து இது இந்தியன் பீ அப்படின்றதுனால சீசனுக்கு தகுந்த மாதிரி ரேட் டிஃபர் ஆகும். 800 to 900 அந்த மாதிரி per kg. ஸோ ஓகேக்கா, இப்போ லாஸ்ட்டாக ஒன்று, இப்போ வந்து எனக்கு வந்து ஹனி வேணும், இப்போ எனக்கு விட்டுருங்க, இப்போ வேறு யாராவது வேறு ஒரு ஸ்டேட்லேருந்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கலாமா? கான்டாக்ட் பண்ணலாம். நம்பர் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவோம். என்ன வேணும்னு சொன்னால் நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். தேங்க்ஸ். ஸோ ஓகே, வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து போட்ட டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த ஹனி பீ அதெல்லாம் தாண்டி இந்த பிளேஸோட ஆம்பியன்ஸு, ஏன்னா ஃபுல்லாக எவ்வளோ நாள் வந்து லாக்டவுனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு
ஒரு வில்லேஜ் சைடு பிளேஸே வந்து செம்ம ஃபீலாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி வேணும் அண்ட் இந்த மாதிரி வந்து ஹனி பீஸ் ஃபார்ம் ஏதாவது செட்டப் பண்ணணும் அப்படின்னா நான் கீழே வந்து அவங்களோட டீட்டெயில்ஸு டிஸ்கிரிப்ஷனு அது இதுன்னு எல்லாமே வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய் கான்டாக்ட் பண்ணி வந்து இவங்களே வந்து எண்ட் சப்போர்ட்டும் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஜஸ்ட் விசிட் கூட வந்து பண்ணி பாருங்கள் இவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க எல்லாமே வந்து. ஸோ ஓகே, வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.